இயேசுவை பத்தி சொன்னவங்கள திட்டி இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு இவரை பத்தி சொல்றீங்க அங்க சொல்லி திட்டி அமிச்சேன். இப்ப பாருங்க, என்னோட குழந்தை இறந்து போகிற நிலைமையில இருந்த குழந்தை ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். டாக்டர் தான் சொன்னாங்க, குழந்தை உயிரா இருக்காது, நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைய. ஆனாலும் நான் இயேசுவை விசுவாசிக்கவே இல்லைங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு எனக்கு குழந்தை எப்படியாவது எனக்கு உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக நான் எல்லா வழியிலையும் போய் பார்த்துட்டேன். எல்லா வழியிலையும் போய் பார்த்துட்டேன். கடைசியா வழி இருந்தது இயேசு தான் அறிவித்தார்கள். அப்போ இந்த இயேசு கிட்ட ஒரு நிபந்தனை போட்டேன், ஒரு கண்டிஷன் போட்டேன். இந்த இயேசு கிட்ட என் குழந்தையை உயிரோட கொடுத்தா நான் இயேசு கிட்ட வரேன்னு சொன்னேன். இது நாங்க எழுதின கட்டுக்கதையோ எதுவுமே இல்லைங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேன், என்னோட வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை சொல்றேன். இயேசு கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டேன், என் குழந்தையை உயிரோட கொடுத்தால் நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்யற ஆண்டவரே, உண்மை மட்டுமே நான் உயர்த்துற ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்படி சொன்ன ஆண்டவர் என்னோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போயிடும் இந்த குழந்தை சொன்ன டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை உயிரோட இருக்காது, செத்து போயிடும் சொன்னார்கள். ஆனாலும் இன்றைக்கு அந்த குழந்தையை உயிரோட கொடுத்தாரு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த குழந்தையை உயிரோட கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த குழந்தையை உயிரோட வைத்திருந்தார் கர்த்தர். இன்றைக்கு அந்த குழந்தையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அவரு ஜீவனை கொடுத்தார், அவரு காரியத்தை செய்ய சொல்லி என்னோட குழந்தையை இந்த ஊழியத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். ஏன் என்றால் என் குழந்தை இறந்து போய்விட்டது. என் ஆண்டவர் கொடுத்த குழந்தை என் ஆண்டவருக்காக தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் குழந்தையை, இத்தனைக்கும் என்னோட பெண் மரித்து போவன்னு சொன்னார்கள். இன்றைக்கு காலேஜ் போய் 3வது வருஷம் படிக்கிறார்கள்.